ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்குவாதம் உள்ளவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்ம பல பதிவுகள் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, இது ஒரு தன்னுடல் தாக்கு நோய். நம் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடம்பு மூட்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை சேதப்படுத்தும். ஸோ இதுல நமக்கு இங்க ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வலி இல்லாமல் இருக்கிறதுல நம்ம உடம்புக்கு எதிராகவே நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படுது பார்த்தீங்களா, அதை திருத்தி நம்ம சரியாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இந்த இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ரீசன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் லீக்கேஜ். நான் பலமுறை சொல்லியிருக்கோம் கட் லீக்கேஜ். கட் லீக்கேஜ் என்ன என்ன அப்படின்னா, நமக்கு செரிமான மண்டலம் இருக்கு. ஸோ இந்த செரிமான மண்டலத்தால ஃபுல்லா சளிச்சவ்வுகளால் செய்யப்பட்டிருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், தவறான உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாதிக்கப்படும். ஸோ பாதிக்கப்படும் பொழுது நம்ம குறிப்பாக புரதம் சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பு இந்த புரதத்தை ஆன்டிஜன், ஏன்னா ஆன்டிஜன் வெளியிலேருந்து ஒரு கிருமி வருதுனாலும் அதை ஐடென்டிஃபை பண்ண அதோட கோட் ஒரு புரதம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு எதிர்வினை தாக்குதல் பண்ணும். அது எந்த உறுப்பு, அது தோலா இருந்தால் அது சொரியாசிஸ், கரப்பானா இருக்கும். அந்த பலூன் எங்கே வீக்காக இருக்கு, எலும்புகளில் வீக்காக இருந்ததுன்னா முடக்குவாதமாக இருக்கும். ஸோ சிறுநீரகம் வீக்காக இருக்கா, அது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது இது பண்ணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம கட் லீக்கேஜை சரி பண்ணணும். கட் லீக்கேஜை சரி பண்ணோம் அப்படின்னாலே முடக்குவாதத்திலேருந்து ஈஸியாக நம்ம ரிவர்ஸ் ஆகலாம். அப்போ நம்ம பாரம்பரிய தத்துவம் இந்த முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இங்கு வாதம் அதிகரித்து இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, வாதத்தை குறைக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கபத்தையும் அதிகப்படுத்தக்கூடாது. அழல் குற்றத்தை அடுத்தபடியாக கொண்டு வரணும். ஸோ வாதத்தையும் கபத்தையும் கம்மி பண்ணணும், அழல் குற்றம் இருக்கணும். அப்போ எடுக்கக்கூடிய உணவுகளில் 2 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று, செரிமானத்திற்கு எளிதான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடம்பிற்கு உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகள் எடுக்கணுமே தவிர குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கக்கூடாது. இதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் குடிச்சிருவாங்க. இல்லை இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு உடம்பு சில்னஸ் ஆகும் பொழுது ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முடக்குவாதம் எபிசோட்ஸ் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். அதனால உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடாது. இளநீர் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. வெந்தயம் போன்றவற்றையெல்லாம் நம்ம என்ன பண்ண, அதாவது வெந்தயம் எடுக்கலாம், தனியா ஒரு வெந்தய களி அந்த மாதிரி, தனியா சின்ன வெங்காயம் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணும். அடுத்து, கிழங்கு வகைகள். மண்பருவு கிழங்குகளில் கந்தத்தில் கருணையின்றி புசியோம் அப்படின்னு. ஸோ அப்போ என்னன்னா, கருணை கிழங்கு சாப்பிடணும். அதை தவிர ரொம்ப கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி இதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்து என்னன்னா, நார்ச்சத்துள்ள காய்கறிகள் எடுத்துக்கணும். நம்ம யூஸ்வலா நம்ம தமிழ் காய்கறிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி கத்திரி பிஞ்சு, வாழைக்காய் தான் எடுக்கக்கூடாது, வாழை பிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்திற்கு அப்படி ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். நம்ம என்ன செய்யறோம், இத்தினூண்டு வாழை பிஞ்சை வச்சுட்டு பெரிய பெரிய வாழைக்காயா வாங்கி பொரியல் பண்ணி வாதத்தை ஜாஸ்தியாக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து, உணவுகள்ல திரிதோட சமனிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்ப சுக்கு, மிளகு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மிளகுங்கிறதும் சுக்குங்கிறதும் கண்டிப்பா இவங்க உணவுல இருக்கணும். அதனாலதான் யூஸ்வலா நம்ம இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு சுக்கு பால் குடிக்க சொல்லி அட்வைஸ் பண்றதுக்குரிய காரணம் அதுதான். அதே மாதிரி மிளகும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுவும் ஒரு திரிதோட சமனி. வாதம், பித்தம், கபம் மூணும் வெவ்வேறு ரேஷியோல இருந்தாலும் அதை ப்ராப்பரா அலைன் பண்ணி நார்மலானதுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா மிளகுக்கு இருக்கு. அதே மாதிரி மஞ்சள் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குர்குமின்
இந்த பைப்பரின், இந்த மஞ்சள், மிளகு இது 2ம் என்ன செய்யும்னா, தாபிதத்தை குறைக்கும், இன்ஃப்ளமேஷன குறைக்கும் பொழுது, இந்த மூட்டுகள்ல வலி, வீக்கம் போன்றவை வந்து ஏற்படாமல் தடுக்கும். அடுத்து செயற்கையான உணவுகள், துரித உணவுகள் இதெல்லாம் வந்து நிறுத்தணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். ஆனா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடாது. குறிப்பாக வேர்க்கடலை, வேர்க்கடலை சார்ந்த நெய் போன்றவற்றை வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்ல வந்து பலன் தரும். உணவுகள்ல திரிதோட சமனிக்கு நம்ம ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அப்ப சுக்கு, மிளகு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். மிளகுங்கிறதும், சுக்குங்கிறதும் கண்டிப்பா இவங்க உணவுல இருக்கணும். அதனால தான் யூசுவலா நம்ம இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு சுக்கு பால் குடிக்க சொல்லி அட்வைஸ் பண்றதுக்குரிய காரணம் அதான். அதே மாதிரி மிளகும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுவும் ஒரு திரிதோட சமனி. வாதம், பித்தம், கபம் 3ம் வந்து வெவ்வேறு ரேஷியோல இருந்தாலும் அத ப்ராப்பரா அலைன் பண்ணி நார்மலானதுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா மிளகுக்கு இருக்கு. அதே மாதிரி மஞ்சள் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குர்குமின், இந்த பைப்பரின், இந்த மஞ்சள், மிளகு இது 2ம் என்ன செய்யும்னா, தாபிதத்தை குறைக்கும், இன்ஃப்ளமேஷன குறைக்கும் பொழுது, இந்த மூட்டுகள்ல வலி, வீக்கம் போன்றவை வந்து ஏற்படாமல் தடுக்கும். உணவுகள்ல திரிதோட சமனிக்கு நம்ம ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அப்ப சுக்கு, மிளகு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். மிளகுங்கிறதும், சுக்குங்கிறதும் கண்டிப்பா இவங்க உணவுல இருக்கணும். அதனால தான் யூசுவலா நம்ம இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு சுக்கு பால் குடிக்க சொல்லி அட்வைஸ் பண்றதுக்குரிய காரணம் அதான். அதே மாதிரி மிளகும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுவும் ஒரு திரிதோட சமனி. வாதம், பித்தம், கபம் 3ம் வந்து வெவ்வேறு ரேஷியோல இருந்தாலும் அத ப்ராப்பரா அலைன் பண்ணி நார்மலானதுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா மிளகுக்கு இருக்கு. அதே மாதிரி மஞ்சள் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குர்குமின், இந்த பைப்பரின், இந்த மஞ்சள், மிளகு இது 2ம் என்ன செய்யும்னா, தாபிதத்தை குறைக்கும், இன்ஃப்ளமேஷன குறைக்கும் பொழுது, இந்த மூட்டுகள்ல வலி, வீக்கம் போன்றவை வந்து ஏற்படாமல் தடுக்கும். ஸோ இந்த மாரி ஒரு டயட் பேட்டர்ன ஃபாலோ பண்ணணும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது இந்த முடக்குவாத நோயாளிகளுக்கு இருக்கவே கூடாது. மலச்சிக்கல், டைஜஷன் கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு அப்படின்னாலே அது பிரச்சனையாகும். அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, புரதம் சார்ந்த உணவுகளை முடக்குவாத நோயாளிகள் எடுத்துக்கலாமா? முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதான்னு. நம்ம டயட் சொல்றப்போ சொல்லுவாங்க, எனக்கு புரோட்டீன் இல்லன்னா ஏன்னா புரோட்டீன பத்தி ஒரு தப்பான புரோட்டீன் முக்கியம் தான். இல்ல அப்படிங்கிறது கிடையாது. ஆனா யாருக்கு எந்த அளவுக்கு தேவை? இங்க வந்து என்னன்னா ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கணும். இதுல நமக்கு ரிஸ்க் இருக்கா? பெனிஃபிட் இருக்கா? அப்படிங்கிறது பார்க்கணும். பெனிஃபிட்ட விட ரிஸ்க் அதிகமா இருந்தது அப்படின்னா, அந்த உணவ தவிர்க்கணும். ஸோ அப்ப புரோட்டீன வந்து ரொம்ப வந்து சிம்பிள் புரோட்டீன் அப்படியே எடுக்கக்கூடாது. ஒரு முட்டைய எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்காம, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எலும்பு இருக்குன்னு பார்த்தீங்களா? எலும்போட சூப். ஸோ நம்ம இறைச்சியோட இந்த எலும்பு சூப் எடுத்தோம்னா, அதுல இருக்கக்கூடிய கொலாஜன் இந்த மாரி விஷயங்கள் நமக்கு புரோட்டீனையும் குடுக்கும். அதே மாரி முருங்கை ஈர்க்கு இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய சூப். ஸோ அந்த மாதிரி பேசிஸ்ல தான் எடுக்கணுமே தவிர, ஹோல்சமா நீங்க புரோட்டீன் ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா ஃபாலோ ஆகும். இவங்கலாம் என்ன பண்றது? புரோட்டீனுக்கு இது எடுப்போம், புரோட்டீனுக்கு அது எடுப்போம் அப்படின்னு. கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வலி வேதனைகள் ஜாஸ்தியாயிரும். வலி வேதனைகள் ஜாஸ்தியாகி நாளைக்கு பெயின் கில்லர்ஸ் இதாக ஆரம்பிக்கும். அடுத்து வலி வேதனை இருக்கிறப்ப நீங்க எதையாவது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஸோ அப்ப உங்களுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி ஆயிரும். ஸோ ஒரு நாளைக்கு எதையோ ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதுனால, நம்ம பல சத்துக்கள வந்து இழக்க வேண்டியிருக்கும். அதனால ஹோல்சம் புரோட்டீனா தயவு செய்து எடுக்காதீங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்குறாங்க. அது அதை விட மோசம். ஏன்னா, முடக்குவாதம் உள்ள நோயாளிகளுக்கு அதே நேரத்தில நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது பல இடங்கள்ல பார்க்கிறதே கிடையாது. மருத்துவர்களே ஸ்டெராய்ட்ஸ் குடுக்கும்போது சில மருத்துவர்கள் லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட்ல எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, கிரியாட்டினின பார்ப்பாங்களே தவிர, மைக்ரோ ஆல்புமின பார்க்கிறதில்ல. மருந்துகளால் நமக்கு வந்து பக்க விளைவுகள் ஏற்படலைனாலும், அந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் கண்டிஷன் அடுத்தத ஒரு நிலையை இது பண்ணும்பொழுது, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால புரோட்டீனை எடுக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா உங்க மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றுட்டு, அப்ப கூட நல்லான பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுங்க. ஸோ இந்த மாரி ஒரு டயட் பிளான ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இந்த முடக்குவாதல சும்மா சும்மா மூட்டு வலி, வீக்கம் வர்றத நம்ம தவிர்க்கலாம். அதே நேரத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நோயோட தீவிரமும் அடையாமல் வந்து நம்ம தடுத்துடலாம். நன்றி.